பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் அண்ணா பரிமளம் அவர்கள் தன்னுடைய புற்றுநோயினுடைய மருத்துவ சிகிச்சைக்கு செலவிற்கு பணம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் என்பது திமுகவினுடைய வரலாறு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத உதயநிதி இவர் இந்த ஓடாத படங்களுக்கு எல்லாம் நடித்துவிட்டு அதில் பேட்டி கொடுக்குற போதெல்லாம் நாங்கள் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததுனால நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்ததை நிறைய நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதாவது பழுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் வெம்புறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெம்பிய பழம் தான் இன்றைக்கு உதயநிதி. போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் அதிகமாகி தான் இன்றைக்கு கோவை மாணவி கற்பழிக்கப்பட்டதாக இருக்கட்டும், பொது வழியில் ஒரு பெண் கடத்தப்பட்டதாக இருக்கட்டும். நீங்கள் என்ஜிஓ போல போதையின் பாதையிலே செல்லாதீர்கள். உங்கள்கிட்ட காவல்துறை இருக்குங்க, முடுக்கி விட்டு வேலையை பார்க்க வேண்டியான. உலகத்துக்கே தெரிஞ்ச ஒலிம்பிக் போட்டியை பொய்யா சொல்லி ஒரு அவார்டை கொடுக்குறாங்கன்னா இந்த அறிவு திருவிழாவை நடத்த வேண்டிய உண்மையான அறிவாளிகள், அறிவின் சிறந்தவர்கள் இவர்கள் தான். ஆசிய விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு இவங்க அப்ளையே பண்ணாமல் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நல்ல காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு உருவானார். இல்லாமல் இந்த திமுகங்கிற இயக்கம் இவரிடம் மட்டும் சிறைப்பட்டு இருந்திருந்தால். துறைமுறை என்ன சொல்றாருன்னா, உதயநிதி இருக்க வரைக்கும் திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்றாரு. திமுகவை உதயநிதி அண்ட் உதயநிதி அன்கோ தான் அழிக்க போகுது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குறித்து பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வள்ளுவர் கூட்டத்தில் திமுக அறிவு திருவிழா நடத்தினாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக நடத்தினா அறிவு திருவிழா, அதிமுக நடத்தினா அது அடிமை திருவிழா அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு. ரெண்டாவது, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த இதில் கூட பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லும்போது இங்கே நினைவுபடுத்தும் போது அவருக்கு அந்த காரும் காலும் தான் ஞாபகம் வருது அப்படின்ற ரொம்ப ஒரு மலிவான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அடிமைத்தனத்தை பற்றி பேசுவதற்கு முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான, இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சற்றே குறைந்த இயக்கமாக இருந்த போதிலும் கூட அவர்களிடமும் இன்றைக்கு கோடிகளை நெருங்குகின்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அந்த தொண்டர்களை எல்லாம் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, பரம்பரை கொத்தடிமைகளாக ஆக்கி வைத்திருப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியாக இருக்க முடியும். இவர் அதே அந்த அறிவு திருவிழாவிலே ராஜேந்திர சோழன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டத்தை, நல்ல காலம் ராஜேந்திர சோழன் உயிரோடு இல்லாமல் இறந்து விட்டார், இல்லைன்னா அது மிகப்பெரிய அவமானமாக மாறியிருக்கும். இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் எல்லோருக்கும் எல்லாமும் என்று கொட்டும் மழையிலே ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்தை தோற்றி கட்டமைத்த அந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய குடும்பம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்பது உலகத்திற்கே தெரியாது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மகன், வளர்ப்பு மகன் அண்ணா பரிமளம் அவர்கள், டாக்டர் அண்ணா பரிமளம் அவர்கள் தன்னுடைய புற்றுநோயினுடைய மருத்துவ சிகிச்சைக்கு செலவிற்கு பணம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் என்பது திமுகவினுடைய வரலாறு. இன்றைக்கு அந்த இயக்கத்தில் எப்படி நல்ல புற்றிலே கருணாகம் புகுவதைப் போல அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்ட கருணாநிதி கும்பல் இன்றைக்கு கொக்களிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாவாக அமைந்தவர் அண்ணா. அந்த இயக்கத்தை இன்றைக்கு கபலீகரம் செய்துவிட்டு கோடிக்கணக்கான தமிழக மக்களுடைய வாழ்விலே இன்றைக்கு பல்வேறு கேள்விக்குறிகளை உருவாக்கியிருக்கிற இந்த இயக்கத்தை இன்றைக்கு ராஜேந்திர சோழன், நிச்சயமாக சோழர்களுடைய வரலாறு மட்டுமல்ல தமிழர்களுடைய வரலாறு இவர்களையெல்லாம் மன்னிக்காது. இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவர்கள் யார், எங்கே இருந்தார்கள் எல்லாம் அந்த திராவிட இயக்கத்தை வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய கால்களை பிடித்து இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வந்து அதற்கு பிறகு தன்னால் முடிந்த அத்தனை துரோகங்களையும் தமிழக மக்களுக்கு இழைத்துவிட்டு இவருடைய தாத்தா சென்றார். காவிரி பிரச்சனையிலிருந்து, கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து, தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தாவாக அமைந்தவர் கருணாநிதி, யாரும் மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இந்த நீங்கள் ஸ்டாலினை கூட ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஏறக்குறைய அந்த மிசா பீரியட்லேருந்து அடி வாங்கி உதவி வாங்கி பல ஆண்டுகளாக அந்த இயக்கத்திலே வளர்ந்து வந்தவர். இருந்த போதிலும் கூட அது அவர் கருணாநிதியினுடைய வளர்ப்பு என்ற அடிப்படையில் அவர் எந்த சாதனையும் தமிழகத்திற்கு செய்யவில்லை. ஆனால் இந்த உதயநிதி அவர்களுடைய திணிப்பு என்பது இருக்கிறதே, நிச்சயமாக நான் என்னுடைய வார்த்தைகளில் சொல்வதை விட இன்றைக்கு புதிய தலைமுறையினுடைய ஆசிரியராக இருக்கிற சமஸ் அவர்கள்
அப்போது இந்து தமிழிலே அவருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதிகள் உருவாக முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கருணாநிதி என்பவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து பிறந்து எங்களுடைய திருவாரூர் எங்கள் பகுதியில் அருகில் இருக்கிற திருவாரூர் திருக்கோளையிலிருந்து வந்து போராட்ட களத்தின் மூலமாக அவர் அதில் பல்வேறு தகுடு தத்தங்களை செய்தார். எம்ஜிஆர் அவர்களை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்தி கொண்டார். பிறகு எம்ஜிஆருக்கே துரோகம் செய்தார். அதையெல்லாம் விட்டு கூட போராடி களத்திற்கு வந்தவர். ஆனால் இந்த இயக்கத்திற்காக எந்த ஒரு உழைப்பையும் செய்யாமல் அந்த இயக்கத்திற்கு வந்தவர் உதயநிதி. குறிப்பாக சமஸ் அவர்கள் அந்த பேட்டியில் சொன்னார், இன்றைய உலகத்தில், இன்றைய தமிழகத்தில் கருணாநிதிகள் உருவாக முடியுமா என்று சொன்னால், கருணாநிதிகளின் தலையில் கால் வைத்து தானே இந்த இயக்கத்தில் அடிமட்டத்திலிருந்து உழைக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் அவன் வந்து கோழம் போடுவதற்கும் கொடிபிடிப்பதற்காக மட்டும்தான் அவன் இருக்கிறான் என்ற அடிப்படையில் அவர் அந்த உழைக்கின்ற தொண்டர்களுடைய தலையிலே கால் வைத்து தானே உதயநிதிகள் உருவாகின்றார்கள் என்ற அடிப்படையிலே கருணாநிதிகளை காவு கொடுத்து விட்டு தானே உதயநிதிகள் உருவாகிறார்கள்னு ஒரு அற்புதமான கருத்தை சமஸ் இந்து தமிழினுடைய அன்றைய இருந்த இன்றைக்கு புதிய தலைமையினுடைய ஆசிரியர் சமஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய உழைப்பை கபலீகரம் செய்து, இப்போ நான் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1996 மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து 97 ஒன்றிய செயலாளர் இருந்து 2012 வரை மறுமலர்ச்சி திமுகவினுடைய வேதாரண்ய ஒன்றிய செயலாளராக இருந்து, அதற்கு பிறகு நாஞ்சில் சம்பத் அவர்களோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அதிமுகவில் இணைந்து இன்றைக்கு ஒரு செய்தி தொடர்பாளராக வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி என்னால் நான் இது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் நின்று ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. ஆகலை இன்றைக்கு வரைக்கும். என்னுடைய உழைப்புங்கிறது 31 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் 1996 சொன்னால் எத்தனை ஆண்டுகள். ஒரு சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன் இந்த இடத்துக்கு தான் வர முடியும். இதுவே மிகப்பெரிய போராட்டம்னு வைங்களேன். இதுக்கு பின்புலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத உதயநிதி ஏறக்குறைய 2020 செப்டம்பர் மாதம் நடக்கின்ற ஒரு நிகழ்வில் தான், தாம்பரத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் முதலாக மேடைக்கு வருகிறார். இவர் இந்த ஓடாத படங்களுக்கு எல்லாம் நடித்துவிட்டு அதில் பேட்டி கொடுக்குற போதெல்லாம் நாங்கள் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததுனால நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்ததை நிறைய நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதனால அதே மாதிரி அந்த 2020 கட்சிக்கு வந்த இவருக்கு அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளே, அதாவது பழுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் வெம்புறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெம்பிய பழம் தான் இன்றைக்கு உதயநிதி. பழுக்கிறதுங்கிறது கிராஜுவலாக வர்றது. நீங்கள் 2020 வர்றீங்க, 21 தேர்தலில் நிற்கிறீங்க, சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறீங்க, அமைச்சர் ஆகுறீங்க, அடுத்து துணை முதல்வர் ஆகுறீங்க, இன்னும் முதல்வர் தான் பாக்கி. இத்தகைய இந்த வெம்புற நிகழ்வை வேற எந்த இந்த திமுகவில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு யாருக்காவது இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ இவங்க இப்படி தான் பேசுவாங்க, தரக்குறைவான விமர்சனம். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை பற்றி தரக்குறைவான விமர்சனம் பண்ணுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எங்களுக்கு கூட அந்த மாதிரி தகுதி உண்டு. ஏன்னா அத்தனை ஆண்டுகள் களத்தில் இருக்கிறோம். நீங்கள் திடீர்னு முளைத்த காளான் போல இன்றைக்கு உதயநிதி விமர்சனம் செய்கிறார் என்றால் மிகப்பெரிய தவறு. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரை சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளரிலிருந்து ஆரம்பித்து 1972 ஆரம்பித்து மாவட்ட செயலாளராகி, ஒன்றிய செயலாளராகி, அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராகி, அதற்கு பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர், அப்படி ஆகி முதலமைச்சராக ஆகி மிகப்பெரிய இந்த, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மிகப்பெரிய சினிமா ஜாம்பவான்கள், மிகப்பெரிய சினிமா ஆளுமைகள். அவர்களுக்கு பின்புலத்தில் அப்படி ஒரு அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஆனால் ஒரு எளிய தொண்டன் இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராக வர முடியும் என்பதை எடப்பாடியார் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு இணையானது. வர முடியுமானா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இன்னைக்கு உலகத்தில். என்ன, உங்களைப் போல நாங்கள் நவீன கால மன்னராட்சி கிடையாது. தாத்தாவுக்கும் பிறகு பையன், பையனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு அடுத்து கொள்ளு பேரன் இன்பநிதி வரைக்கும் வந்துட்டதா இன்றைக்கு களத்தில் நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே மிக கேவலமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு இதுக்கு அலங்காநல்லூர் போயிருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடி உச்சநீதிமன்றம் வரை நின்ற கிட்டத்தட்ட 70-75 வயதில் உள்ள ராஜசேகரன் இவங்க அந்த இன்பநிதி பின்னால் நிற்கிறார் என்றால் இந்த தமிழகத்தில் என்ன நடக்குதுங்கிற இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ ஏற்கனவே திமுக ஒரு குடும்ப கட்சி, மன்னராட்சின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று ஸ்டாலின் ஒரு பக்கம் புகழ்றாரு, துரைமுருகன் ஒரு படி மேலே போயிட்டு ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்றாரு. கிட்டத்தட்ட இது அறிவு திருவிழாவா இல்லை உதயநிதியோட முடிசூட்டு விழாவான்ற மாதிரியான அதுதான் பேரு தான் அறிவு திருவிழா. அதற்கு எதிரான திருவிழாவை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இதுதான் உதாரணமாக சொல்ல முடியும்.
இப்படி எந்தவித உழைப்பும் இல்லாமல் ஒரு இயக்கத்தின் கபலீகரம் செய்கின்ற இடத்திற்கு உதயநிதி வந்திருக்கிறார். அதனால தான் தரக்குறைவான விமர்சனம். இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு இடையில இந்த இயக்கத்தை தலைமைக்கு வந்திருக்கிறார் எடப்பாடியார். எங்கே இவர் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு இளைஞர், ஏறக்குறைய என்னுடைய வயதை ஒத்தவர். உங்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் 2021 உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு செங்கல்லை காட்டி மக்களை ஏமாத்தினீர்களே, ஒரு செங்கல்லில் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் அழித்த ஒரே நபர் உதயநிதி தான். நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. அந்த நீட்டுக்கான இதை அது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கையெழுத்து வாங்கி வேலூர் மாநாட்டில் பறக்க விட்டீங்களா? அந்த ஆடினாங்களே, அரைக்குறை ஆடையோடு ஆடினார்களே, அந்த இதில் பறக்க விட்டீங்க. நிறைய பேர் வடையெல்லாம் மடித்து சாப்பிட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம். அதுக்கு தான் அது பயன்பட்டுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீட் என்பது ஏறக்குறைய 2009 யாருடைய அரசு? உங்களுடைய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. நீங்கள் கேபினெட்டில் அந்தஸ்து வகித்த உங்களுடைய அரசில் காந்தி செல்வன், சாட்சாத் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காந்தி செல்வன் அவர்களால் தான் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது நீட்டு. இந்த நீட்டு ஏதோ வேறு யாரோ கொண்டுட்டு வந்த மாதிரியும் நாங்கள் அதை நீக்கிறதுக்கான இது தெரியும், எங்களுக்கு வித்தைகள் தெரியும், அதற்கான இதெல்லாம் தெரியும்னு சொல்லி ஊரை ஏமாத்தினீங்களே. இந்த நீட்டு 2009 உங்களுடைய அரசால் கொண்டு வரப்பட்டது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால், உங்களுடைய கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டது. சரி, இந்த நீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் மாண்புமிகு நீதியரசர்கள் அல்டாமஸ் கபீர், விக்ரம்ஜித் ஜென், அனில் தவே 3 பேர் அமர்வில் அந்த வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் அல்டாமஸ் கபீர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை, இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லாத போது எப்படி நீங்கள் ஒரே மாதிரியான தேர்வு முறையை கொண்டு வர முடியும்னு அதை ரத்து பண்ணாங்க. யார்? அல்டாமஸ் கபீர். அந்த 3 பேர் அமர்வில் அதில் டிசெண்டிங் ஆர்டரை எழுதினவர் அனில் தவே. அனில் தவே மட்டும் அந்த 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பை மாறி அவர் தேவையான ஒன்றுங்கிற மாதிரி தவறாக எழுதினார். இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் அந்த அல்டாமஸ் கபீர் அவர்கள் ரிட்டையர்டாகி செல்கிற வரைக்கும் எந்த விதமான இதையும் செய்யாமல் இருந்துவிட்டு 2021-22 அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு, அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு எந்த டிசெண்டிங் ஆர்டர் எழுதினாரோ அனில் தவே அவர்கள் பெஞ்சில் சங்கல்ப அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை திரும்பவும் ரிவ்யூ பெட்டிஷன் போடுகிறது, மறுசீராய்வு மனு. தவிர ஏற்கனவே டிசெண்டிங் ஆர்டர் எழுதினவர் மாற்றி எழுதுவாரா? அவர் நீட் தேவையான ஒன்று என்று எழுதினார். ஆனால் எழுதிவிட்டு இது கூட இடைக்கால தீர்ப்பு தான், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா இந்த நீட் தேர்வு இல்லையா என்பதை அரசியல் சாசன அமர்வு 7 நீதிபதிகளோ 11 நீதிபதிகளோ கொண்ட அரசியல் சாசன அமர்வு இதனை முழுமையாக விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பினை சொல்லிவிட்டு சென்றார். இன்றைக்கு வரை இதனை கொண்டு வருவதற்கு இந்த தமிழக அரசோ இந்த உதயநிதி ஸ்டாலினோ, ஏன்னா முதலாக நீங்கள் அரசியல் களத்திற்கு உங்களுடைய பின்புலத்தில் உங்களை அதான் ராஜேந்திர சோழனை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் 80 வயசு 90 வயசில் துறைமுருகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, கொத்தடிமைகள், அடிமைகள், பரம்பரை கொத்தடிமைகள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசியல் சாசன அமர்வை அமைக்க சொல்லி ஏதாவது ஒரு வழக்கை போட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்ல? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொய்யை சொன்னீங்கன்னா கூட அந்த பொய்யை நிரூபிப்பதற்காவது ஏதாவது செஞ்சுருக்கலாமே. நீங்கள் என்ன சொன்னீங்க? 5 பவுன்களுக்கு மேல் நகைக்கடன்கள் அடமானம் வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி தர்றோன்னு சொன்னீங்க. 4 பவுன் நகைகளை வச்சு விவசாய கடனுக்கு தள்ளுபடின்னு சொன்னீங்க, கல்வி கடனுக்கு தள்ளுபடி சொன்னீங்க. 5 பவுனுக்கு மேல் நகை வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி தர்றதா சொன்னீங்க. நகைக்கடன் தள்ளுபடி சொன்னாங்க. வந்த பின்னாடி இந்த மாதிரி இல்லை 5 பவுன்னு சொன்னார். அங்கே என்ன நடந்துச்சுன்னா 4 பவுன் வச்சுருக்கவங்களாம் பக்கத்து வீட்லையும் எதிர்த்த வீட்லையும் வாங்கி 5 பவுனை வச்சு இன்றைக்கி சந்தியில் நிற்கிறான். எதிர்த்த வீட்டோடையும் சண்டை, மாம மச்சானோடையும் சண்டை, எல்லாம் கடன் வாங்கி வச்சாங்க. அப்படி நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிற நபர். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல முடியும். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மிக அருகில் இருக்கிற போர் நினைவு சின்னத்தை சுற்றி இவர்கள் ஒரு கார் ரேஸை நடத்தினார்கள். தமிழக அரசினுடைய செலவில் 40 கோடி ரூபாய் ஸ்பான்சரில் கார் ரேஸை நடத்தினாங்க. அப்பயே பல்வேறு பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தொடரப்பட்டது. மிகச்சிறந்த கேந்திர முக்கியத்துவமான பகுதி இந்த செக்ரட்டரியேட் என்று சொல்லப்படுகின்ற தலைமைச் செயலகம். ஏறக்குறைய 50,000 60,000 ஊழியர்கள் வேலை பார்க்கின்ற, லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற தலைமைச் செயலகம் அருகிலே, மிக அருகிலே ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மிக அருகிலே ஓமந்தூரார் மருத்துவமனை, பல்நோக்கு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை, இவருடைய தாத்தா கட்டினார், அந்த வாட்டர் டேங்க் மாதிரி ஒரு இதை கட்டினார், அதில் நடக்கிற அந்த மருத்துவமனை, உயர்நீதிமன்றம். இவ்வளவுக்கு இடையிலேயே நாங்கள் ரேஸை இங்கே தான் நடத்துவோம். இருங்காட்டுக்கோட்டையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே இருங்காட்டுக்கோட்டையில் கார் ரேஸுக்கு தனியாக ஒரு அமைப்பே இருக்கிறது. ஆனால் அங்கே நடத்த முடியாது, இங்கு தான் நடத்துவோன்னு உதயநிதி அவர்கள் தன்னுடைய நண்பர்களோ நண்பிகளோ யாருடைய நிறுவனங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இன்னும் ஆதார இது கிளியராக தெரியல. அந்த மாதிரி
இந்த இதில் 40 கோடி ரூபாய் செலவு செய்து அரசு பணத்தில் செலவு செய்து இங்கே வந்து கார் ரேசன் நடத்துவோன்னு சொன்னதாக இருக்கட்டும். நீங்கள் எந்த மாதிரியான முன்னுதாரணங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகிறீர்கள்? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை சாதிச்சிங்க? அதாவது 7.5% இடஒதுக்கீடு என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 6344 மாணவர்கள் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி இன்றைக்கு பயில்கிறார்கள் என்றால் சென்ற வாரம் கூட பார்த்துருப்பீங்க. பரோட்டா மாஸ்டருடைய மகன் இன்றைக்கு வந்து எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்கிறார்னு சொல்லி இந்த மாதிரி அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்த காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததாக இருக்கட்டும், 22,000 ஏரிகளை தூர்வாரிய குடிமராமத்து செயல்களாக இருக்கட்டும், 22 லட்சம் மக்களுடைய பசிப்பிணியை போக்கிய கொரோனா பேரிடர் காலத்தில் மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்த காலத்தில் 22 லட்சம் மக்களுடைய உணவு பசியை போக்கிய அம்மா உணவகங்கள் மூலமாக அப்படி அற்புதமான திட்டங்களை அள்ளித்தந்த எடப்பாடியார் எங்கே? தன்னுடைய நண்பர்களுக்காகவும் நண்பிகளுக்காகவும் உல்லாசங்களில் அனுபவித்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு நட்டாற்றில் விட்டிருக்கின்ற உதயநிதி, நான் குறிப்பாக என்னால் சொல்ல முடியும், இதே உதயநிதி இருக்கின்ற இதே துணை முதல்வர் போல இதே ராஜேந்திர சோழன் கோச்சுக்குவார், துரைமுருகன் கோச்சுக்குவார், ராஜேந்திர சோழன் உதயநிதி போலவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் நாரா நரசிம்மா அங்கே துணை முதல்வராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த ஆந்திராவில் 10,000 கோடிகளுக்கு ஐடி ஃபீல்டில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்போ கூட எல்ஜி நிறுவனம் 6,000 கோடிக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், அதே போல் பிஒய்சி கார் நிறுவனம் 60,000 கோடிக்கு, அதுபோல் பல்வேறு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மத்திய அரசிலிருந்து நிதியை பெற்று ஆந்திராவை வளர்க்கின்ற வேலையை இன்றைக்கு நாரா நரசிம்மா இதே இடத்துல இவரை போலவே துணை முதல்வராக இருக்கின்ற அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னமும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமான இதெல்லாம் சொல்ல முடியும். இவர் வந்து ஜாபர் சாதிக் அவர்களோடு இவர் காட்டிய நெருக்கமாக இருக்கட்டும், சர்வதேச கடத்தல் மன்னன் எப்படி வந்து FBI சொல்லி பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி இங்கே டெல்லியில் ஆரம்பித்து கடைசியாக வந்து சகாரா கொரியர் நிறுவனத்துக்கு வந்து முடிந்த அந்த மெத்தப்பட்டம் என்கிற பொருளை கடத்துகின்ற சர்வதேச கடத்தல் மன்னன் இவங்க கட்சியில் அயலக பிரிவில் இருந்தார் ஜாபர் சாதிக், அவரோடு இவர் நெருக்கமாக இருந்ததாக இருக்கட்டும், இவர் மனைவி கிருத்திகா உதயநிதி அந்த மங்கை படத்தை எடுத்த கோ ப்ரொடியூசராக அவரை உருவாக்குனதாக இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான செய்தியை இன்றைக்கு வந்து போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் அதிகமாகி தான் இன்றைக்கு கோவை மாணவி கற்பழிக்கப்பட்டதாக இருக்கட்டும், பொது வழியில் ஒரு பெண் கடத்தப்பட்டதாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டவிரோத செயல்களுக்கும் காரணமாக அமைந்தது போதைப்பொருள். போதைப்பொருளை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் வந்து NGO போல போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள்கிட்ட காவல்துறை இருக்குங்க, முடுக்கி விட்டு வேலையை பார்க்க வேண்டியான இதையெல்லாம் செய்யாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் கூட என்னால் சொல்ல முடியும். திருச்சி சிவா இவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவருடைய மகன் சூர்யா சிவா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இணையதளத்துல எல்லாம் வருது, சோசியல் மீடியாவில் வருது. அந்த டாஸ்மாகில் ரைடு நடந்து விசாகன் IAS அவர்கள் டெல்லிக்கு தப்பிச்சு ஓடினாரே, அந்த இதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதாவது வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வந்து இவங்க பில் போட்டு அனுப்பாமல் நேரடியாக அனுப்பியதாக இருக்கட்டும், அதில் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வசூல், இதுபோல் நடந்த தவறுகளை விசாரிப்பதற்காக ED அமலாக்கப் பிரிவு தமிழகத்திற்கு வந்தபோது அவர்கள் அன்றைக்கு வந்து ஒரு 3 பேருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகாஷ் பாஸ்கரன், ரித்தீஷ், விக்ரம் ஜூஜு 3 பேருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டன. இந்த 3 பேரும் வேற யாரும் இல்லை, உதயநிதி அவர்களுடைய நண்பர்கள் தான். விக்ரம் ஜூஜு தன்னுடைய இணையதளத்திலேயே என்னிடம் 80 கோடி ரூபாய்க்கு 16 கைக்கடிகாரங்கள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இணையதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. இவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சிவா அவர்களுடைய மகன் சூர்யா சிவா, திருச்சி சூர்யா சிவா குற்றஞ்சாட்டுகிறார். 80 கோடி ரூபாய்க்கு 16 கைக்கடிகாரங்கள், வாட்சஸ். நாட்டில் நம்ம 1000 ரூபாய்க்கு மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாயை கொடுத்ததா நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க. இத்தனை 1000 கோடிகளை அதிலே ஆகாஷ் பாஸ்கரன் பராசக்திங்கிற படம் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை எடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன். ஆகாஷ் பாஸ்கரன் அந்த கோவளத்திற்கு பக்கத்தில் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுகின்றார் என்று சொன்னால் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லி சூர்யா சிவா சொல்கிறார். அப்போ நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன சாதனையை செய்து விட்டீர்கள்? புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செய்கின்ற அளவிற்கு நீங்கள் என்ன மாதிரியான சாதனைகளை இந்த தமிழகத்து மக்களுக்கு செய்துவிட்டீர்கள்? ஒரு செங்கல்லை காட்டி தமிழக மக்களுடைய வாழ்க்கையிலே கல்லறிந்ததை தவிர அது கூட ஒரு கல் ஒரு கண்ணாடி போல உருப்படாத படமாக தான் அதுவும் அமைஞ்சிருக்கு. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய உதயநிதி தயாராக இல்லை. மக்கள் அட்லீஸ்ட் நமக்கு ஓட்டு போட்டாங்களே, அவங்களுக்கு எதாவது செய்வோமா? நீங்கள் வந்து சிறப்பு திட்டமான செயலாக்கல் துறை, நான் இன்னொரு கருத்தையும் கூட சொல்லுவேன். இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக செய்த சாதனை என்ன தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத்னு ஒரு தம்பி,
அவர் வந்து டெய்லி நடைப்பயணம் டெய்லி வந்து அந்த சக்கர நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வருவார். போகிறாரு, ஒரு காயிலாங்கடையில் ஒரு கப்பு இருக்குது, எவ்வளோப்பான்னு கேட்குறாரு. 1500 அதை சொல்கிறான். இல்லை அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு 1000 ரூபாய்க்கு சண்டை போட்டு அந்த கப்பை வாங்குறாரு. அவர் திடீர்னு சொல்கிறாரு, நான் வந்து சர்வதேச அளவில் நடந்த சக்கர நாற்காலி ஒலிம்பிக் போட்டியில் வந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கான்னு. உடனே அங்கே இருக்கிற கட்சி தொண்டர்கள், அவனாவது அறிவுள்ளவனாக இருக்கணும், அவர் அறிவு திருவிழாவை பற்றி சொல்ல வர்றேன், அவனாவது அறிவுள்ளவனாக இருக்கணும், அவன் அழைச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர் ராஜகண்ணப்பா அவர்கிட்ட போகிறாரு. சரி, அவராவது அமைச்சர் கூப்பிட்டு என்னப்பா இது உண்மையை விசாரிங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ராஜகண்ணப்பா உடனே 1 லட்ச ரூபாயை கொடுக்குறாரு. அவர் அடுத்த அறிவாளி. அதற்கு அடுத்த அந்த அறிவாளிகள்லாம் சேர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம தளபதி இருக்காரு உதயநிதி அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கிட்ட அழைச்சிட்டு வர்றாங்க, அடுத்த அறிவாளிகிட்ட. அவர் என்ன, அவராவது வந்து உண்மையிலே அப்படி ஒரு ஒலிம்பிக் இருக்கா, சக்கர நாற்காலி ஒலிம்பிக்னு ஒன்று இருக்கான்னு அவர் பார்க்காம அவர் உடனே 3 லட்ச ரூபாய் அவார்டை கொடுத்து உடனடியாக ஐயோ அப்பா அவர்கிட்ட சொல்லி அப்பா கோச்சுக்குவாங்களேன்னு சொல்லி நேராக ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸ்டாலினும் அவருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாரு. இறுதியாக தான் ஒரே ஒரு பிரஸ்காரர், உங்களை போன்ற அறிவாளி பிரஸ்காரர் வந்து கேட்குறாரு, எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அவனுக்கு இடம் சொல்ல தெரியல. பிறகுதான் விசாரணையில் தெரிய வருது, அந்த பையன் வினோத்துங்கிற தம்பிக்கு வந்து பாஸ்போர்ட்டே கிடையாதுன்னு சொல்லி. ஒரு பாஸ்போர்ட்டே இல்லாத, இந்த அறிவு திருவிழாவுக்கு வந்துடுறேன், இந்த பாஸ்போர்ட்டே இல்லாத நபருக்கு உலக ஒலிம்பிக்குன்னு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு போட்டி, எங்கேயோ நடந்த ஒரு செஸ் போட்டி கிடையாது, உலகத்துக்கே தெரிஞ்ச ஒலிம்பிக் போட்டியை பொய்யா சொல்லி ஒரு அவார்டை கொடுக்குறாங்கன்னா, இந்த அறிவு திருவிழாவை நடத்த வேண்டிய உண்மையான அறிவாளிகள், அறிவின் சிறந்தவர்கள் இவர்கள் தான். எப்படி உங்களையெல்லாம் ஏமாற்றி விட்டு செல்றாருன்னா, எந்த இல்ல ஒரு கப்பு காட்டுறாரு, ஸ்டாலின்ட்ட ஒரு கப்பை காட்டுறாரு. அப்ப திரும்ப 2000 ரூபாய்க்கு வேற இடத்துல வாங்கியிருப்பாரு. இவங்க தான் பல லட்ச ரூபா கொடுக்குறாங்களா? இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து, இந்த மக்களுடைய நலன் சார்ந்து நீங்கள் எடுத்திருக்கிற விளையாட்டுத்துறையில் நீங்கள் இது பண்ணீங்களான்னா அதுக்கு உதாரணம் இதுதான். இந்த விளையாட்டுத்துறையில் ஆசிய விளையாட்டு போட்டியில் வந்து மாணவர்கள் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு இவங்க அப்ளையே பண்ணாமல் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், நானும் படிச்சிருக்கிறேன். எப்படி நீங்கள் எதை சாதித்து விட்டீர்கள் எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செய்கிறதுக்கு? நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற 6300 சொச்சம் மாணவர்கள்னு சொன்னீங்கன்னா சாதாரண மக்கள் கிடையாது. அவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள் என்றால் அந்த மருத்துவ படிப்புக்கான செலவு கூட அரசே இருக்கணும்னு சொன்னவர் அற்புதமாக. இது வந்து சென்டாக்கில் ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, ஆனால் அதை அற்புதமாக கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இப்படி மக்களுக்காக நாங்கள் உழைச்சிருக்கிறோம். எங்களுடைய உழைப்புங்கிறது சாதாரணம் கிடையாது. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் ஏன் நீங்களும் போக வேண்டியான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற அடிப்படையில் இன்றைக்கு வந்து எடப்பாடியார் 180 சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கிறார். ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 to 4 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 10,000 15,000 மக்கள், ஒவ்வொரு தொகுதியில் வந்து 45,000 பேரை சந்திக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார். மக்களிடம் அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலுமே அவர் செய்த சாதனைகளை சொல்கிறார். எங்கள் நாகப்பட்டினம் தொகுதிக்கு வந்தபோது ஒரத்தூரில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், மருத்துவமனை அண்ட் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன், ஆசியாவிலே முதல் மீன்வள பல்கலைக்கழகத்தை ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் சொல்லுகின்றார். மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்காக சிந்திக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பேணுவதாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றிலே நீங்கள் சாதித்திருக்கிறீர்களா? தமிழகத்தில் போராடாத துறைகளே இல்லை. ஆசிரியர்களிலிருந்து ஆரம்பித்து அரசூழியர்லேருந்து ஆரம்பித்து பழைய ஓய்வு திட்டத்துக்கு தருகிறோம் என்று சொல்லி 520 வாக்குறுதிகளை நீங்கள் ஒரு 50 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ஏதோ நாங்கள் சாதித்து விட்டோம் என்பது போல உதயநிதி பேட்டி கொடுப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குகின்ற செயல். தமிழகத்து மக்கள் மிக விழிப்பாக இருக்கிறார்கள். 2026 உங்களுடைய இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், எல்லாரையும் சுந்தர சோழன் அவர்களுடைய தந்தையார் சுந்தரத்தேவர் எல்லாரையும் சேர்த்து தோல்விகளை தமிழகத்து மக்கள் தர தயாராக இருக்கிறார்கள் கருத்தை பதிய வைக்கிறேன். துறைமுறை என்ன சொல்றாருன்னா, உதயநிதி இருக்க வரைக்கும் திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுன்றாரு. உதயநிதி இருக்கிறவரை உண்மைதான், மிகச்சரியான கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. திமுகவை உதயநிதி அண்ட் உதயநிதி அன்கோ தான் அழிக்க போகுது, வேற தேர்ட் பார்ட்டி யாரும் அழிக்க வர வேண்டாம். ஏங்க உங்களுடைய நண்பர்கள் அவன் 10 கோடிக்கே வாங்கட்டும் 80 கோடிக்கே வாட்ச் வாங்கட்டுங்க, அதை வந்து இணையதளத்தில் வெளியிடுகின்ற அளவிற்கு என்று சொன்னால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வந்து பொதுவெளியில் இருக்கிறோம், நம்மளை தான் பப்ளிக் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுடைய நண்பர் உதயநிதியை பாதிக்கணும் கூட உன்னுடைய நண்பர் உங்களை கருதவில்லை, அப்படி தானே இருக்க முடியும்? 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் என்ன வருமானத்தில் கட்டுறாரு? 10 படங்களை ஒரே நேரத்தில் வேறு என்ன ஏவிஎம் நிறுவனமா? அவங்களே இன்னைக்கு படம் எடுக்க முடியாமல் ஒதுங்கி விட்டார்கள். லைக்கா நிறுவனமா நீங்கள் 10 படத்தை ஒன்றா எடுக்கிறதுக்கு? இதுக்கான பணம் எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டு மக்களுடைய ஆட்டையை போட்ட காசு தானே இன்றைக்கி உங்களிடம். இதை வந்து சாதாரணமாக புரிஞ்சு கொள்ள முடியும். அவன் இதில் சொன்னானே வந்து டாஸ்மாக் ஊழலில் சொன்னாங்களே 1000 கோடி இல்லை 2000 கோடி இல்லை கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வரை அங்கே தவறு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்களே என்று சொன்னால், இன்றைக்கு வந்து மணல் கடத்தலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வருகின்ற தவறான பணம் தான் இவர்கள்ட்ட செயல்படுத்தப்படுகிறதா? உங்களுக்கு இந்த அவார்டெல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டாம்,
உங்களுடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆட்சி அமைந்த அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளேயே சொன்னார் 30,000 கோடியை அடித்து குவித்து விட்டார்கள் உதயநிதி அன்கோ, இன்றைக்கு அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் எண்ணெயை போட்டு படுத்துறாங்கன்னு சொல்லி அவர் பொது வழியில் சொன்ன ஆடியோ வந்து வெளியில் வந்துச்சு. சப்போஸ் அது தவறான ஆடியோவாக இருந்தால் நீங்கள் அதை மானிப்புலேட்டடாக உருவாக்கணும்னா கைது செஞ்சுருக்கணும். நீங்கள் கைது செய்யவில்லை என்ற போதே அந்த அவர் சொன்ன பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்ன கருத்திலே உண்மை இருக்கிறது என்பது உலகத்திற்கு தெரிய வந்தது. அப்பயே 30,000 கோடினா இந்நேரம் 3 லட்சம் கோடியை நெருங்கியிருப்பாங்க. அப்போ அதை தான் இந்த மாதிரி வாட்சிகளாகவும் இந்த மாதிரி படங்களாகவும் இந்த மாதிரி 300 கோடிக்கு வீடுகளாகவும் இப்படி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்விலே விளையாடாதீர்கள். நாங்கள் சொல்ல வர்றதா தான். நல்ல காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு உருவானார். இல்லாமல் இந்த திமுகங்கிற இயக்கம் இவரிடம் மட்டும் சிறைப்பட்டு இருந்திருந்தால் இன்றைக்கு இன்னமும் மூடு விழா நடத்தியிருப்பார்கள். தமிழர்களுக்கு தன்னுடைய தாத்தா என்ன துரோகத்தை செய்தாரோ, தன்னுடைய தந்தையார் என்ன துரோகத்தை செய்தாரோ, நாங்கள் துரோகம்னா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வரலங்க. எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். என்ன ஸ்பெஷலாக இதாக சொன்னார். ஆனால் அதே தஞ்சை மண்டலத்தில் மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் துணை முதல்வராக இருந்து எப்படி இவர் இன்னைக்கு துணை முதல்வர் என்னத்தை சாதிக்கிறாரோ அதை போல் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதுவும் தஞ்சை டெல்டா மக்களுக்கு துரோகத்தை இழைத்தவர்கள் இவர்கள். இதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவருடைய தாத்தா அன்றைக்கு ஜி.கே. மூப்பனார் பிரதமரா தேவகவுடா பிரதமரா என்று வருகின்ற போது இவர் ஜி.கே. மூப்பனார் பக்கம் திரும்பி இருந்தால் அன்றைக்கு தமிழர் ஒருவர் பிரதமராக இருக்க முடியும். ஆனால் என்றைக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று சொல்லுவார்களோ அந்த கர்நாடகத்துக்காரராக ஹெச்டி தேவகவுடா அவர்களை பிரதமராக முன்மொழிந்ததால் மட்டுமே இன்றைக்கு வரை காவிரி பிரச்சனையினுடைய நீட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக 10 மாவட்டங்களில் இருக்கிற தமிழர்கள் உணவுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை வந்தது காரணம் இந்த திமுக. இவர்களுடைய துரோகத்தை தொடருகின்ற விதமாகத்தான் இவங்க வந்துட்டு இருக்காரே தவிர உதயநிதி உண்மையிலே ஒரு யங்ஸ்டராக மிகச்சிறப்பாக செயல்படுவார்னு எதிர்பார்த்தோம். இந்த ஏமாற்றத்தின் அடிப்படையில் ஏங்க நீங்கள் வந்து இந்த சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ரிப்பன் மாளிகைக்கு அருகில் அந்த தூய்மை பணியாளர்கள் என்னங்க கேட்டாங்க? கூலி தானங்க கேட்டாங்க. ஏற்கனவே 24,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஏங்க 16,000 குறைக்கிறீங்க, தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டு 20 நாட்கள் உணவு இருந்தாமல் அங்கனே இருந்து போராடினாங்க. இவர் ஒரு யங்ஸ்டர்ஸ் தானேங்க, இளைஞர் தானேங்க, தமிழ்நாட்டு மக்கள் தானங்க ஓட்டு போட்டாங்க. அந்த போராடுற அந்த மக்கள் தானங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்கள வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமான தலைவராக இருக்க முடியும். வேண்டாங்க, அந்த ராம்கி நிறுவனத்தோடு இருக்கிற இதை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இவங்களை வந்து அரசுடைய அறிவிப்போன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அற்புதமான தலைவர். உண்மையிலே ஒரு திராவிட இயக்கத்தை கேட்டால் திராவிடம்பாங்க. அங்கே போராடினவங்களாம் யாருங்க? தமிழர்கள் தானேங்க. இப்போ அவங்க எதுவும் வேறு மாநிலத்திலேருந்து வந்துட்டாங்களா? கிடையாதுல்ல. அப்போ அவர்களுக்கு செய்யாமல் அதைவிட கேவலம் என்று என்ன சொன்னால் அவர்களை என்றைக்கு காவல்துறை அங்கே ரிப்பன் மாளிகையில் முன்னால் அடித்து புகுந்து அவர்களை வந்து அடித்து தரதரவென்று இழுத்து வண்டியில் ஏற்றுக்கின்றார்களோ அவர்கள் ஏதோ தீவிரவாதிகள் போல. அவர்கள் பிழைப்புக்கு, ஏன்னா 23,000க்கு அவன் சம்பளம் வாங்கி தான் பிள்ளையினுடைய படிப்பு, பொண்ணுடைய படிப்பு, வீட்டு வாடகை, அவன் மற்ற உணவு, மற்ற அனைத்திற்கும் அவன் ஒரு பட்ஜெட் வச்சுருந்துருப்பான். அந்த பட்ஜெட் இறங்குதேன்னு அவன் போராடுறான். உண்மையாக ஒரு ஏழையாக இருந்து அவர்களுடைய கோணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு நல்லது செய்ய உதயநிதி தயாராக இல்லை என்று சொன்னால் கூட அவர்களை கேவலப்படுத்துகின்ற விதத்திலே அதே நாளிலே என்றைக்கு அடித்து ஏற்றப்படுகிறார்களோ அன்றைக்கு இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்தை பார்த்துவிட்டு வந்து படம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி ரோம் நகரம் பற்றி எறிந்தபோது பிடில் வாசித்த நீரோ மன்னனை பற்றி வரலாற்றிலே படித்திருக்கிறோமோ, இன்றைக்கு நவீன கால நீரோ மன்னராக மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது அத்தனையையும் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மிக தெளிவாக கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 இவர்களுடைய நவீன கால மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதப்படுங்கிற கருத்தை பதிவு வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவிட்டதுக்கு நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.